வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு நேற்று 25th May 2024, இன்றைக்கி 26th. ஸோ 6 phases ஆஃப் தி எலெக்ஷன் முடிந்து விட்டது. இன்னும் 57-58 சீட்டு 7th phase விச் இஸ் ஆன் த June 1st அன்னைக்கு நடக்கப் போகிறது. மோடி அவர்கள் என்னமோ தான் ஒரு பெரிய உத்தம புத்திரன் மாதிரியும் தான் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரியும் பேசி கொண்டிருக்கிறார். இதில் வேற அவர் நான் ஒரு கடவுள் அவதாரம் சொல்லிட்டு, இது கடவுளுக்கே கேவலமாக இருக்குது. கடவுள் நிஜமாகவே ஒன்று இருந்தான்னா இவங்களையெல்லாம் அழித்தே தீரணும். இந்த அகங்காரம் பிடித்த ஒரு ஜென்மங்கள், இவங்களெல்லாம் மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் ஒரு அரக்கர்கள். இவங்களெல்லாம் என் கணக்குப்படி என் கடவுள் என்ன சொல்கிறார், இவங்கெல்லாம் அசுரர்கள். இவர்களை கடவுள் கண்டிப்பாக அழிக்க தான் போகிறார். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், மோடியை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கிருஷ்ணரே என்கிட்ட பேசுனது. இது நான் விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல. என்னை பற்றி யாரா நக்கல் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் எப்படி இது இப்போ வெறி பிடிச்சிருப்பாங்க. அமித்ஷா அண்ட் மோடி தாங்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும்னு அந்த வெறியில் இருப்பார்கள். ஏதோ ஒரு தில்லுமுள்ளு கண்டிப்பாக செய்வார்கள். நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கேன், எலெக்ஷன் வர 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 முடிய ஏதோ ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் என்று. இவர்களாகவே வாய் கொடுத்து ஒரிசாவில் இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் கடவுளே இவங்க பக்தன்னு சொல்லி அங்கே பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தமிழர்களை பற்றி இழிவாக பேசி இப்போ அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் மோடியும் இந்த அமித்ஷாவும் வாய் பேசி அவங்கவுங்க இதை கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வாய் கொழுப்பு அண்ட் அகங்காரம். இந்த விநாச கால விபரீத புத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த விநாச காலத்தில் புத்தி விபரீதமாக மாறிடுமாமா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிறது. ஐயால் இது 4ஆம் தேதி தான் இதோட ரிசல்ட்ஸ் தெரியும். கண்டிப்பாக என் மனசாட்சி சொல்லுது, ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க செய்வாங்க. இவங்க லேஸில் பதவியிலேருந்து இறங்க மாட்டாங்க. என் கணக்குப்படி நான் 2014 சொன்னேன், காங்கிரஸுக்கு 45 சீட்டுக்கு மேலே வந்தால், 45 சீட்டே வந்தால் நான் அரசியல் பேச மாட்டேன்னு. காங்கிரஸ் 44 சீட்டு தான், ஒரு ஆல் இண்டியா கட்சி. டைம் வரும்போது மோசமான டைம் யாருக்கும் எதனால் நடக்கலாம். ஐயோ காங்கிரஸுக்கு 45 சீட்டு கூட வராதான்னு சொல்லினவங்களும் இருக்கிறாங்க. அது நடந்த அப்புறம் வாய் மூடிட்டாங்க எல்லோரும். அதே மாதிரி இப்போ இந்த பிஜேபிக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது 150 சீட்டு கூட இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு. என் கணக்கு 75 to 125. அது கூட எந்த தில்லுமுள்ளு பண்ணியோ அப்படிக்கு இப்படி அவங்க நிஜமாகவே மெஜாரிட்டி வாங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி தான். ஆகக்கூடாது. இந்த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ ஓரளவுக்கு த சீஃப் ஜஸ்டிஸ் நியாயமாக இது மட்டும் நியாயமாக நடந்துட்டு இருந்திருக்கிறாரு. இன்னும் பார்க்கலாம் எப்படி வரப்போதும். அப்போ இவங்களுக்கு ஒரு 125 to 150 சீட் வந்தான்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸோட இந்தியா பிளாக்கு 350க்கு மேலே வரணும். 350க்கு மேலே வந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு சிலர் இந்த மம்தா மாதிரி ஆளெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இந்த மம்தாவும் ஒரு பிரச்சனை பிடிச்ச ஒரு பொம்பளை, இது ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பெண். இது தேவையில்லை. அந்த அம்மாவுக்கு தேவையில்லாமல் என்ன பேசிச்சு, காங்கிரஸ் 40 சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொல்லிச்சு. எப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால், 2-3 மாதத்துக்கு முன்னால் காங்கிரஸுக்கு 40 சீட். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாருங்கள், காங்கிரஸ் கண்டிப்பாக தனி மெஜாரிட்டி, தட் இஸ் இண்டிவிஜுவலாக ஹையஸ்ட்டாக வாங்குவாங்க. பார்த்துட்டே இருக்குது. இது நடக்கும். நியாயமாக எலெக்ஷன் நடந்தால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஏதுனா ஒரு தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னா அதுக்கு கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுப்பார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ராஜ்கோட்டில், குஜராத்தில் அந்த ராஜ்கோட் ஃபயரில் 17 பேர் இறந்துருக்குறாங்க. ப்ளஸ் மேபி ஓகே. அப்போ கடவுள் இயற்கையின் சீற்றத்தை ஒவ்வொரு இடத்துலையும் காட்டிட்டு தான் இருக்கிறார். காட்டாமல் ஒன்றும் இல்லை. நம்ம தான் மக்கள் அதை புரிஞ்சிக்காமல் பைத்தியக்காரத்தனமாக இந்த அரசியல் இதில் 98% ஆஃப் ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அங்கே அரசியலுக்கு வருதே நம்ம என்ன கொள்ளை அடிக்க முடியும், என்ன பதவி நம்ம வாங்க முடியும், நம்ம இதுன்னு சொல்லித்தான் நினைக்கிறாங்க. தவிர்த்துட்டு
நாட்டுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்யணுன்ட்டு யாருமே அந்த எண்ணமே கிடையாது. நான் பார்த்த மட்டும் எல்லாருமே இந்த கான்ட்ராக்டில் என்ன கொள்ளடிக்கலாம், இந்த இதில் என்ன கொள்ளடிக்கலாம், இதுதான் பேசுவாங்க. ஸோ அகில இதை வந்துட்டு யாரால் திருத்த முடியும்னா, யாரோ கடவுள் ஒரு நல்ல மனுஷனை அனுப்பிச்சே தீரணும். இப்போ இந்த மோடி சொல்கிறா தான் வந்து கடவுள் அவதாரமே சொல்லிட்டார். அட்லீஸ்ட் கடவுள் அனுப்பிச்சாருன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒரு கடவுள் அவதாரம். அகில இந்த கடவுள் அவதாரம் என்ன பண்ணுச்சு? தானே ஊழல் பண்ணுச்சு. அந்த ஆளோட செலவுகள், இந்த மேக்கப், இந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே யார் பணம்? இந்த கொள்ளடிச்ச காசு தான். அதில் இதே அதானி அம்பானியோட அப்படியே கொஞ்சிட்டு இப்போ வந்து அவங்க ஊழல்வாதிகள்னு சொன்னால், அப்போ இதுக்கு வந்துட்டு வாய் கொடுப்பா இல்லை வாய் அடக்கமா ரெண்டும் தெரியல. அதில் அந்த மனுஷனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிறதாட்டம் இருக்குது எனக்கு தெரியுது. ஹி நீட்ஸ் டு பி ட்ரீட்டட். ஹி நீட்ஸ் டு கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட். இல்லாட்டி கம்முன்னு ஹிமாலயாஸ்க்கு போயிடு. மிஸ்டர் மோடி, தட்ஸ் த பெஸ்ட். உங்களுக்கு வந்து அதுதான் பெஸ்ட். இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து இங்கே நடக்கும் ஆட்சியாளர்களும் ஊழல்வாதிகள் தான். அதுக்கு அதிமுக காரங்களா யோகி சிகாமணிகளான் தான் இல்லை, அவங்களும் ஊழல் செய்தவர்கள் தான். இந்த ஊழலை யார் மணி கட்டுவது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னா அதுக்கும் கடவுள் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சே தீரும். நியூஸ் 18 சொல்கிற ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் வந்து எங்கள் மேலே அவதூறாக பேசிட்டு தேவையில்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3.5 லட்சம் ரூபாய் கேட்டான். நான் எங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொன்னேன், ஒரு நயா பைசா கொடுப்போம், போட்டால் போட்டுட்டு போட்டோம். நம்ம தப்பு செஞ்சிருந்தா தான் நம்ம பயப்படணும். நம்ம ஒருத்தனுக்கு கொடுக்க ஆரம்பித்தா ஒவ்வொருத்தன் ஆரம்பிப்பான். அதில் இந்த ஊடகங்களும் நிறைய பேர் அது ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டாங்க. இந்த பிளாக்மெயிலிங் இஸ் அ தொழில் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழ்க்கையில் நல்லாவும் இருக்க மாட்டாங்க. நான் ஒரு சில பார்த்து தான் இருக்கிறேன், யார் யார் அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ. அதில் மக்கள் நீங்கள் வந்துட்டு இந்த ஊழல்வாதிகளை உங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னால் ஓடாதீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வாழ்க்கையும் சீரழியும், நாட்டோட டெவலப்மெண்ட்டும் சீரழியும். நன்றி, வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.